குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. பள்ளி கல்லூரிகள் மீண்டும் விடுமுறை. மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். நார்த் தமிழ்நாட்டில் வெயிலே முடிந்து விட்டது. ஒரு பக்கம் ஈவினிங்க்கு அப்புறம் நல்ல மழை பொழியுது. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காக லீவா ப்ரோ? இல்லை, நாளைக்கு ஒரு நாள் தான்ப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து ஸ்கூல் வந்து இருக்கு. நாளை ஒரு நாள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளிகள் வந்து இருக்கு. மறுபடியும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை விடுமுறை. சில பள்ளிகள் கல்லூரிகள் செவ்வாய்க்கிழமை விடுமுறை வந்து கொடுத்துருக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, ஓகேங்களா, இன்னைக்கு ஒரு நாள் 14ஆம் தேதி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் ரீஓப்பன். ஒரு நாள் மட்டும்தான், நாளைக்கு ஃப்ரைடே ஸ்கூல் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள ஒரு வாரம் முடிய போகுது. 15, 16, 17 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாட்கள் தொடர் விடுமுறை. 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத் செலிப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குப்பா. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத் வாழ்த்துக்கள். சில பள்ளிகள், ஓகேங்களா, அட்டானமஸ் காலேஜ், முஸ்லீம் ஸ்கூல்ஸு, அப்புறம் வந்து முஸ்லீம் காலேஜஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு லீவ் வந்து கொடுத்துருக்குறாங்களா, எத்தனை நாள் லீவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லீவுக்காக ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் வந்து இயக்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஸ்பெஷல் பஸ் அவங்கவுங்க மறுபடியும் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு. இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி டேரெக்டாக 18ஆம் தேதியே ஓப்பன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். சரி, ஓகே, ஸ்கூல்ஸ் ஏன்னா மழை வந்து பெஞ்சிருச்சு பல இடங்களில், பெருசாகவும் வெயில் இல்லை அப்படின்றதுனால அவங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது கவர்மெண்ட்டுடைய தனிப்பட்ட விருப்பம். உங்களுக்கு எத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் சொல்லியிருக்கிறாங்க? 3 டேஸா இல்லை 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் சொல்லியிருக்காங்களா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான அறிவிப்பு வந்து சொல்லியிருக்கிறதா நமக்கு டீச்சர்ஸ் மூலமாவோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாவோ தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி இருக்கு? பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமேப்பா, ஓகேங்களா, கவர்மெண்ட்டு பிரைவேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து தான் வந்து உங்களுக்கு லீவ் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் பள்ளிகள் வந்து இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டார். நல்ல ஒரு கொஸ்டின். சனிக்கிழமை இப்போதைக்கு பள்ளிகள் இருக்காது. உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் செப்டம்பர் மந்தில் ஒரு 4 வீக் சாட்டர்டே வருதுன்னா அதில் 2 வீக் சாட்டர்டே வந்து உங்களுக்கு ஸ்கூல்ஸ் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பதற்றம் அடைய வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சில குட்டீஸ். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பள்ளி கல்லூரிகள் விடுமுறை தொடர்பான அடுத்தடுத்த அறிவிப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க சில குட்டீஸ். நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.